சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிற்குள் வர முடியாமல் வாசலில் நின்று தவித்துக் கொண்டிருந்தேன். என்னை அழைத்த உனக்கு நான் நன்றி சொல்லத்தான் வேண்டும். எங்கே என் குழந்தை? இதிலிருந்து காப்பாற்ற முடியாமல் நான் வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழல் வந்துவிடுமோ என்று கலக்கமாகிவிட்டேன். ஆனால் என் குழந்தை, நீயோ என்னுடைய வாழ்க்கை கேட்க வந்து விட்டாய். மிகவும் சந்தோஷத்தில் நான் இருந்து வருகிறேன். என்னுடைய வேதனையை யாரிடம் நான் சென்று சொல்வது? எல்லோருக்கும் ஆறுதல் கூறும் எனக்கு ஆறுதல் கூற இங்கே எவர் இருக்கிறார்? என் மனதில் எத்தனையோ என் குழந்தைகளின் வருத்தத்தை சுமந்து வருகிறேன். என் குழந்தைகளின் வருத்தத்தை தீர்க்க வேண்டும் என்று இருக்கும் என்னை, என் மனதில் இருக்கும் வருத்தத்தை யாரிடம் சென்று சொல்வேன்? ஒவ்வொரு நிமிடமும் என் பிள்ளைகளை நினைத்து நான் கலங்கிக் கொண்டிருப்பது என் மனதுக்கு மட்டும்தான் தெரியும். உன் வேதனையை அறிந்த எனக்கு என் வேதனையை சொல்ல யாரும் இல்லாமல் துடிக்கின்றேன். அதனால்தான் நான் உன்னிடத்திலேயே வந்து நடக்கப் போவதை கூற வேண்டும் என்று ஓடோடி வருகிறேன். அப்போதாவது வருவதை நீ தெரிந்து கொண்டாலாவது வருவது உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை வேதனைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. என்னை இப்படி சொல்கின்றீர்களே, என்ன சாயப்பா என்று வருத்தப்படாதே. தூங்கி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் உனக்கு கிடைத்ததே என்று நீ சந்தோஷப்படு. எப்போதும் உன்னை அவமானப்படுத்தி தலைகுனிய வைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். அவமானத்தால் உன்னையே நீ இழக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். யாருக்கு முன்னாலும் நீ தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது என்ற அவர்களின் எண்ணத்தை நான் ஈடேறு விடுவேனா? அதற்காகத்தான் இந்த நேரத்தில் ஓடோடி வந்தேன். ஆனால் உன் சாயப்பா உன்னுடைய இல்லத்திற்குள் வரவிடக்கூடாது என்று பலரும் இல்லத்திற்கு செய்திருக்கும் காரியம், இத்தனை நேரம் என்னால் உள்ளே வர முடியாமல் தவித்தேன் என்றும், இந்த நிலை உனக்கு வரக்கூடாது என்று தான் இப்பொழுது நான் பாடாய்ப்பட்டு நான் உள்ளே வர உன்னை இந்த வாக்கை கேட்க வைத்தேன். உன்னுடைய அப்பா, நான் எது நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்குமாறு செய்து விடுவேன். எந்த ஒரு கெட்ட செய்தியாலும் நீ வருத்தப்படக்கூடாது, உன்னை காயப்படுத்தக்கூடாது என்பது நான் எப்போதும் உறுதியாக இருப்பேன். காலங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்து விடாதே. அதை மறந்துவிட்டால் புதிதாக இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதையெல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன்னால் தாங்க முடியாது என்பதற்காகத்தான் எப்போதும் உனக்கு துணையாக நான் நின்று வருகின்றேன் என்று மட்டுமல்ல, என்றும் உன் அப்பா உனக்கு துணையாக நிற்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி நீ பயப்பட வேண்டாம். அவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். அவர்களிடத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றித் தருகிறேன். நல்ல காரியங்கள் நடக்கும். எல்லோரும் கைகட்டி வாய்ப்பொத்தி பார்க்கும் அளவு உன் வாழ்க்கையும் உயரும். நம்பிக்கையோடு இருக்கும் அந்த நிமிடம் நல்லதையே நீ பெறுவாய் என்று உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லிக் கொள்கின்றேன். அந்த நிமிடம் உன்னை விட்டு உன் சாயப்பா சென்று விடுவேன். நம்பிக்கையை இழந்து விடாதே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தினமும் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நிம்மதியாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.